வருகை புரிந்திருக்கோம். இன்றைய சனிக்கிழமை அதிகாலை 7 மணிக்கு நம்மளுடைய பணியை தொடங்கியிருக்கோம். ஆனா எல்லாருக்குமே அட்டன்ஸ் உண்டு. அட்டன்ஸ்ல கையெழுத்து போடாதாலும் தூக்குங்க, கையெழுத்து போடாதாலும் அட்டன்ஸ்ல கையெழுத்து போட்டுருங்க போன் நம்பரோட. நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. வைகை நதியின் பாலத்தின் கழிவுகளை அகற்றுவோம், வைகை நதியின் புனிதத்தை பாதுகாப்போம், வைகை நதியின் கழிவுகளை அகற்றுவோம், வைகை நதியின் புனிதத்தை பாதுகாப்போம், வைகை நதியின் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், வைகை நதியின் புனிதத்தை பாதுகாப்போம். பொதுமக்கள் குப்பையை வைகை நதியில் கொட்டுவதை தவிர்ப்போம். அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். வைகை நதியின் புனிதத்தை பாதுகாப்போம், வைகை நதியின் புனிதத்தை பாதுகாப்போம். வீரரிடம் மாறுவோம், மாறுவோம், மாறுவோம். வீடுதோறும் மரங்கள் நடுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வீடுதோறும் மரங்களை நடுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வைகை நதியின் கீத லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 7 மணி முதல் கீத லீடர்ஸுடைய ஆர்வலர்களும் சமூக சிந்தனையாளர்களும் மாணவ செல்வங்களும் தாய்மார்களும் நம் வைகை நதியை ஆகஸ்ட் முழுவதும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாதமாக அறிவிக்கப்பட்டு நம் தமிழகம் எங்கும் நம் கீத லீடர்ஸுடைய அனைத்து ஆர்வலர்களும் கடல் நீர், நதி நீர், ஆறு, குளம், குட்டை என்று அங்கே இருக்கின்ற பால்தீன் கழிவுகளை அகற்றி நீர்நிலையை பாதுகாப்பது, ஊரெங்கும் இடெங்கும் மரக்கன்றுகள் நடுவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மூலமாக 3ஆம் தேதி மதிப்புக்குரிய அண்ணாமலை IPS அவர்கள் இந்த வைகை நதியின் கிழக்கு பகுதியில் வந்து தன்னுடைய பணியை தொடங்கி ஒரு விழிப்புணர்வு, மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதன் மூலம் காவல்துறை அதிகாரிகள், மாநகராட்சித்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆர்வத்தோடு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததன் மூலமாக தொடர்ந்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய வைகை நதியின் மீனாட்சி சொக்கநாதருக்கு தீர்த்தெடுக்கும் தீர்த்த தொட்டி அருகிலே தூய்மை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வீர லீடர்களும் வந்து வருகை பதிவுக்கு கையெழுத்திட்டு தங்கள் தொலைபேசிகளை கொடுத்து பணியை தொடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். மேலும் எங்கே இந்த பூமி தாயின் பணியில் கிடைக்கின்ற பால்தீன் கழிவுகள், பாட்டின் கழிவுகளை அகற்றுவோம், நீர்நிலைகளை ஆதரிப்போம். எங்கெங்கும் இடம் இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் மரக்கன்றுகள் நடுவோம், பசுமை பயிற்சி செய்வோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்று கூறி மாறுவோம், 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 மாற்றுவோம், பால்தீன் கழிவுகளை அகற்றுவோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், பால்தீன் கழிவுகளை அகற்றுவோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம்.